நீங்களும் நானும் இன்னைக்கு மோசையினுடைய காலகட்டத்தின்படி இந்த நியாயப்பிரமாணத்தின்படி வழி நடத்தப்பட்டோம்னா உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு 2 நாளைக்கு ஒருக்கா இங்க ஒரு ஆளை காணாது. பாவம் செய்யும் போதெல்லாம் கல் எடுத்து எறிஞ்சு கொண்டிருப்பாங்க இல்லையா, சிக்கலா போயிருக்கும். அப்ப தேவன் என்ன பண்ணாரு, ஒரு நீக்கு போக்கை ஏற்படுத்தும்படி மனம் திரும்புதல் ஒண்ணு கொடுத்தாரு. இந்த மனம் திரும்புதல்லாம் என்னை பாடா படுத்துது. நம்ம என்ன வேணாலும் பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கை, மனம் திரும்பிட்டு போயிடலாம் கடைசியா அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. மோசையின் காலத்தில் பயமா இருந்துச்சு இல்லையா, இப்ப கிருபையின் காலம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என்ன பாவமும் செய்வேன், போயிட்டு தேவன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டா போதும், தேவன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. ஆனா உங்களுக்கு என்ன தெரியல, பைபிள் சரியா என்ன சொல்லுதுன்னு தெரியல. பைபிள் சரியா என்ன சொல்லுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அவன் யாவாவை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பாருங்க, ஆபிரகாம்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவருக்கு நியாயப்பிரமாணம் இருந்துச்சா இல்லையா? நியாயப்பிரமாணம் இருந்துச்சா இல்லையா? இல்ல இல்ல இல்லங்கிறது தான் விட எடுத்துக்கலாமா? இல்ல, நியாயப்பிரமாணம் இல்ல. நியாயப்பிரமாணங்கிறது இல்லைங்கிற பட்சத்துல தேவன் எந்த கட்டளையும் கற்பனையும் அவனுக்கு கொடுக்கலையா? கொடுத்தாரு, கொடுத்தாரு இல்லையா? கொடுத்தாரு. இப்ப நியாயப்பிரமாணம் இருக்கா இல்லையா? இருக்கு, இருக்கு. எதுதான் பதில் பாருங்க. மோசையினுடைய காலகட்டத்தில் தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுது. அது வரைக்கும் கொடுக்கப்பட்டது கற்பனைகளும் கட்டளைகளும், இப்படி செய் இப்படி செய்யாதங்கிறது தான். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படல. அப்ப ஆபிரகாமும் எதன் மூலமாக நீதிமானாக எண்ணப்பட்டான். நியாயப்பிரமாணம் எதை உருவாக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு நீதிமானையும் ஒரு பாவியும் உருவாக்குது இல்லையா? ஒரு நீதிமானையும் ஒரு பாவியும். அதன்படி செய்கிறவன் நீதிமான், அதன்படி செய்யலன்னா அவன் பாவி. ஆபிரகாமுடைய காலகட்டத்தில் நியாயப்பிரமாணம் இல்ல, மோசே இல்ல. அவனுக்கு என்னது இருந்துச்சு? விசுவாசம் என்பது நீதியாக எண்ணப்பட்டது. எது? அவனுடைய பாவமோ பரிசுத்தமோ அல்ல, விசுவாசம் என்பது எதுவா எண்ணப்பட்டுச்சு? நீதியாக எண்ணப்பட்டுச்சு. அப்ப யார் நீதிமான்? பாவம் செய்யாதவன் அல்ல. யார் நீதிமான்? விசுவாசிக்கிறவன் நீதிமான். நான் விசுவாசிச்சேன்னா நான் நீதிமான். நீங்க விசுவாசத்துக்கு நம்பிக்கைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்பிக்கைன்னா என்னது, விசுவாசம் என்னது? கை இருக்குன்னு நம்பலாம், ஏன்னா கை இருக்கு இல்லையா? ஆனா இல்லாத ஒரு விஷயத்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். இல்லாத ஒரு விஷயத்தை, உதாரணத்திற்கு நான் இப்ப பறக்க முடியுமா? பறக்க முடியுமா? பறக்க முடியுமா? உடனடியா என்ன சொல்லும்? யோசிக்குது. முடியாதுங்கிறதுக்காக ஒரு சிரிப்பு வேற இல்லையா? நடக்க முடியுமா? ஆமான்னு தலையாட்டுது. எப்படி? நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கான வேறுபாடு. என்னால் நடக்க முடியுமா? நம்பிக்கை முடியும். என்னால் பறக்க முடியுமா? விசுவாசம் இல்ல, முடியாது. புரியுது இல்லையா? அப்ப முடியாத ஒரு விஷயத்தை முடிய வைக்கணும்னா அங்க என்ன தேவை? விசுவாசம் தேவை. அமைதல் வந்துருது, வாய்ப்பு இல்லையே இல்லையா? அப்ப விசுவாசம் இருந்தா எலியா பறக்க முடிஞ்சிச்சு, விசுவாசம் இருந்து ஏனோக்கு பறக்க முடிஞ்சிச்சு. அப்ப இங்க என்ன சிக்கல்னா, விசுவாசம் இல்லைனா நீங்கள் யார் இல்ல? நீதிமான் இல்ல. இப்ப நான் பறக்க முடியுமா முடியாதா? பறக்க முடியுமா முடியாதா? ஆமான்னு சொல்லணும்னா நீதிமான் இல்லைன்னு பாரு, அதனால பறந்துருவீங்க இல்லையா? அப்போ விசுவாசத்தினூடாக ஒருவர் கணிக்கப்படுகிறார். நீங்க எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டு இன்னும் முழு முழிப்போம். ஏன்னா நம்ம எவ்வளவு பெரிய பாவின்னு தெரியும், வண்டி வண்டியா கொண்டு தட்டணும், அவ்வளவு பாவம் இருக்கு இல்லையா? ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் நான் பிரவேசிப்பேன் என்று சொல்லி விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். எனக்கு அந்த விசுவாசம் இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்? கெட்டு போயிருப்பேன். அப்ப பரலோகத்துக்கு யாரெல்லாம் போவீங்க? வேற வழி இல்லை, நீங்க நீதிமான ஆகணும்னா நான் போவேன்னு சொல்லிதான் ஆகும். அப்ப விசுவாசங்கிறது ரொம்ப தொலைவில் இருக்கு. பரலோக ராஜ்யத்துக்கு போவோமா? நம்ம மனசு இல்லைங்குது இல்லையா? அப்ப நம்ம இன்னும் விசுவாசத்துக்குள்ள அடி போகல. நம்மளால பறக்க முடியுமா? முடியாதுன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப எடுத்துக்கொள்ள பற்றி தானே விசுவாசம் என்கிட்ட இல்ல. ஆக மொத்தத்துல நீங்கள் நீதிமானும் இல்ல, தேவ சமூகத்திலையும் இல்ல, உங்களுக்கு எந்த விசுவாசமும் இல்ல. ஆனால் ஆபிரகாம் அவனிடத்தில் இந்த விசுவாசத்தை நிமித்தமாக அவன் நீதிமானாக எண்ணப்பட்டான். இப்ப 2 விதமான விஷயம் இருக்கு. ஒண்ணு, நீங்க நியாயம் பண்ணணும். யாராவது பண்ணிருவீங்களா? பாவமே பண்ணாம நீதி பண்ணணும். பண்ணிட்டேன்னா நீங்க நீதிமான். எத்தனை பேரால பண்ண முடியும்? நான் இன்னையில இருந்து பாவமே பண்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து முடிஞ்சு போச்சு. அடுத்த நிமிஷம் பாவம் வந்துடும் இல்லையா? தன்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறான். இப்ப நான் என்ன பண்றது? பாவம் இல்லைன்னு சொன்னாலே அது ஒரு பாவம்னு சொல்லி வச்சிருக்காரு பைபிள்ல. அப்ப உங்களால பாவம் செய்யாம இருக்க முடியாது, ஆனால் விசுவாசத்தோடு இருக்க முடியும்.
நான் சொல்வது நம்பிக்கையோடு அல்ல, விசுவாசத்தோடு இருக்க முடியும். என் தேவன் என்னை பரலோகத்தில் சேர்ப்பார், என் தேவனை நான் விசுவாசிக்கிறேன், ஏது இல்லாதது என் வாழ்க்கையில் நடக்கும். இதெல்லாம் விசுவாசம். அப்ப 2 முறையில நீங்கள் நீதிமானாக முடியும். மோசேயினுடைய காலகட்டம் என்ன சொல்லுதுன்னா, பாவம் செய்யலைன்னா நீ நீதிமான். ஆபிரகாமுடைய காலகட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீ விசுவாசித்தால் நீ நீதிமான். ஆபிரகாம் விசுவாசித்தானா? ஆபிரகாமுக்கு ஒரு பொண்டாட்டி இருந்தாப்ல. ஒரு பொண்டாட்டி தான் இருந்தாலான்னு கேட்கக்கூடாது, ஒரு பொண்டாட்டி இருந்தாப்ல முதல்ல. அப்ப தேவன் போய் பேசுறாரு, என்ன சொன்னாரு? உனக்கு கற்பத்தின் கனியை கொடுப்பேன். அவ சிரிச்சுட்டா, கற்பம் செத்து போச்சு, பிள்ளை எப்படியா பிறக்கும் அப்படின்ட்டு. இப்ப நம்மால் யாரு? மனைவி. நீ ஒண்ணு பண்ணு, எனக்கு பிள்ளை எல்லாம் பிறக்காது, நீ என்ன பண்ணு, வேலைக்காரியை சேர்த்துக்கொள். இங்க என்ன பிரச்சனைனா, நம்மால் நிறைய பேர் இருக்கான் இந்த மனப்பான்மையோட. இது அடுத்த பொண்டாட்டியை பார்க்கறது நான் சொல்ல, நான் சொல்லக்கூடிய மனப்பான்மை என்னன்னா, தேவனுடைய ஐடியான்னு ஒன்று இருக்கும். நீங்களும் நானும் யார் தெரியுமா? தேவனுடைய சிந்தனை, தேவனுடைய சிருஷ்டிப்பு இல்லையா? தேவனுடைய சிந்தனையும் சிருஷ்டிப்பும் தான் நீங்களும் நானும். ஆனா நம்ம தேவனுக்கு ஐடியா சொல்றது, நாளைக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுது, உன்னை அனுப்பி விடுங்க. அவர் ஏதோ வெளிநாட்டில் இருக்காரு, சம்பாதிச்சு உங்களுக்கு பேங்க்ல போட்டு விடணும் இல்லையா? பிள்ளைக்கு பயங்கரமான காய்ச்சல், நீக்கி விடுங்க. அவர் எம்பிபிஎஸ் பரீட்சை எல்லாம் எழுதிட்டு தான் உட்கார்ந்துருக்காரு. என் பிள்ளை பரீட்சை எழுத போது நிறைய மார்க் வேணும். அப்ப என்ன பண்ணிடுறோம்னா, அவர் கிளம்பி வந்து பேப்பர் கரெக்ஷனுக்கு உட்காரணும். உங்க பிள்ளைக்கு பேப்பர் எங்க வருதுன்னு பார்த்து. என்ன பிரச்சனை ஆயிருதுன்னா, நமக்குன்னு ஒரு ஐடியா இருக்கு இல்லையா, எனக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கு இல்லையா, இதை செய்யணும் தேவனுக்கு கட்டளை இடுறது. இதை செய்யும், இதை செய்யும். அவருக்கு வேற வேலையே இல்லை. இங்க ஒரு இருக்கக்கூடிய ஒரு 50 பேர் கிட்ட லிஸ்ட் எடுப்போம், என்னென்ன செய்யணும்னு. இப்ப அவர் நிலைமையை யோசித்து பாருங்க. ஓடணும், எங்கெல்லாம் ஓடணும்? கலெக்டர் ஆஃபீஸ்ல அப்ளை பண்ணியிருக்கேன், மனு அப்ரூவல் ஆகணும், இங்கேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் ஓடணும். எக்ஸாம் பிள்ளை எழுதி இருக்கு, என்ன வரணும்? ரிசல்ட் பாஸ்ன்னு வரணும், அங்கேருந்து எங்க ஓடணும்? பேப்பர் கரெக்ஷனுக்கு ஓடணும். சிக்கனா போயிடும். இத்தனை பேர் வேலை கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு இல்லையா? தேவன் உங்களுக்கு வேலை கொடுத்திருக்காரு. நம்ம என்ன நினைக்கிறதுனா, நான் தேவனுக்கு வேலை கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். எந்த வேலையாவது நடந்துச்சா சொல்லுங்க? உட்கார்ந்து முட்டி போட்டு தேவனே அதைத்தாரும் இதைத்தாரும் அப்படின்னா அவர் அப்படி போயிடுவார். எனக்கு இருக்க வேலைக்கு ரொம்ப முக்கியம் தான் இப்ப என்னது, கலெக்டர் ஆபீஸ்ல போய் நான் கியூல நிக்கிறது இல்லையா? வீடு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு கலெக்டர், எனக்கு கிடைக்கணும். எனக்கு சொந்த வீடு வெளியே தெரியவே கூடாது. என்ன பண்ணணும்? தேவன் வந்து தார்பால் கட்டி மறைக்கணும். ரொம்ப கஷ்டம் உங்களை திருத்துறதா என்னது, தேவ சமூகத்துல பட்டியலிட்டு கொண்டு போய் கொடுக்கிறதுக்கு அவர் என்ன இல்ல, மல்லிகை சாமான் கடை நடத்தல. அவர் உனக்கு ஒரு பட்டியலை கொடுத்துட்டு இதன்படி நடன்னு சொல்றாரு. ஆனா இங்க என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நம்மளுடைய ஐடியாஸ் எல்லாம் தூக்கி அந்த பக்கமா எறிகிறது. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவன் என்ன நினைக்கிறாருன்னு தெரிஞ்சு வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனாலதான் பிரேயர் பண்ணும்போது நம்ம என்ன சொல்றதுன்னா, உட்கார்ந்து அதைத்தாரும் இதைத்தாருன்னு கேட்காத, கேட்கக்கூடிய தேவன் காதை முடிட்டு உட்கார்ந்துருவார் இல்லையா? அவருக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும், எப்ப கொடுக்கணும்னு தெரியும், அப்ப அதை கொடுப்பாரு. எதை கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் சொல்ல பழகும். நம்ம எப்ப பிரேயர் பண்ணுவோம் தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது பிரேயர் பண்ணுவோம் இல்லையா? ரொம்ப துக்கமா இருக்கும்போது பிரேயர் பண்ணுவோம். சந்தோஷமா தானே இருக்கணும், அவர் எதுக்கு தேடணும் இல்லையா? ரொம்ப துக்கமாயிட்டுனா வேற மனுஷனை எதுவும் நம்ப முடியாதுன்னா கடைசியா போய் உட்கார்ந்து பிரேயர் பண்றது. அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யோபுன்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, எல்லாத்தையும் இழந்துட்டார். பொண்டாட்டி பிள்ளைங்க ஏல்லாம் இல்லையா? தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு பொண்டாட்டி சொல்றாப்ல, நீ இருக்கிறது செத்து போயிடுறான்னு. அந்த நேரத்துல கூட அவர் என்ன பண்றாரு, தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார். தேவ சமூகத்துல ஜெபி, என்ன பிள்ளை வேணா, தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார், தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், அவ்வளவுதான். அதான் ஜெபம். நீர் கொடுத்தீரு, நான் கேட்கல, நீர் எடுத்தீரு, சந்தோஷம், போ, அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? அவர்கிட்ட என்ன பேச முடியும் இல்லையா? தாரோன்னு சொன்னா நீ தரப்போறது இல்ல, நீரா கொடுத்தாதான் வாங்க முடியும். அதனால சந்தோஷம், இதுதான் ஜெபம். தேவன் எதை தந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்ல பழகிறோம். அப்படியே பிரியாணி வந்துருக்கு அப்படின்னா சந்தோஷமா, அப்பா பிரியாணி, நாளைக்கே சோறு போட்டுறாங்க, ஐயோ அப்படின்னு இல்லை, அப்போ ஸ்தோத்திரம், வேலை முடிஞ்சிருது இல்லையா? அப்ப தேவ சமூகத்துல எது கிடைச்சாலும் தேவன் தீர்மானிச்சா சந்தோஷம் போயிட்டோம்னா வாழ்க்கை எப்படி போயிடும்? தேவ சமூகத்துல என்னோட ஐடியாவை நான் எப்பெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கணும் அப்பெல்லாம் உன்னை புரிஞ்சுக்கோங்க, மனிதனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவு என்னது? மரணம். ஒத்த கால நின்று தேவனே எப்படியாவது காலேஜ் படிக்கக்கூடிய தம்பிமார்கள் மாதிரி எப்படியாவது அந்த பிள்ளை கரெக்டா இருக்கணும், கஷ்டப்பட்டு பிரேயர் பண்ணி கொடுத்துருவார் இல்லையா? அப்புறம் ஏன் தேவனே இதை எனக்கு கொடுத்தீரு, இப்ப அவர் கன்ஃபியூசன், நீதானா கேட்டதை கொடுத்தாலும் இந்த எப்படியாவது இருந்து விடுபடணும். இப்ப உங்களுடைய சித்தம் நிறைவேற்றணும்னா
தேவன் எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சான்னா இந்த கதை தெரியும்ல, எதை தொட்டாலும் பொண்ணாயிரணும் இல்லையா? எதை தொட்டாலும் பொண்ணாயிரணும், முடிஞ்சு போச்சு. எல்லாரும் பொண்ணு, கடைசியில் நானும் பொண்ணு, எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்ப தேவ சமூகத்தில் தேவனுடைய திட்டம் என்னங்கிறத தெரிஞ்சு நீங்க செயல்பட்டீங்கன்னா தான் தேவ சமூகத்தின் ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஆபிரகாம் தன்னுடைய மனைவியினுடைய பேச்ச கேட்க ஆரம்பிச்சான். 1 2 பொண்டாட்டியாச்சு, 2 3 பொண்டாட்டியாச்சு, கடைசி வரைக்கும் பிள்ளை கிடைக்கல இல்லையா? இந்த பிள்ளை எல்லாம் ஏன் பிள்ளை இல்லைன்ட்டார். அப்புறம் கடைசியில வாயை மூடிட்டு போய் தேவ சமூகத்துல நீர் சொன்னது கரெக்டுப்பா, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா. என்ன சொன்னா? நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா. இதுவரைக்கும் என் சுயத்தினால் ஆகும்னு சொல்லிட்டு அங்கங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்ப நான் விசுவாசிக்கிறேன் அமைதியா உட்கார்ந்து தேவன் என்ன பண்ணாரு? கற்பத்தின் கனியை கொடுத்தாரு. விசுவாசத்தினால் ஆபிரகாம் நீதிமான் ஆக்கப்பட்டான். உண்மையை சொல்ல போனா அவன் விசுவாசத்தினால் ஆக்கப்படல, அவன் நம்பிக்கை எல்லாம் இழந்த பிற்பாடு விசுவாசம் பெற்றான். எப்படி? நம்பிக்கை எல்லாம் போனோம், என்னால முடியும், என் வீட்டாரால முடியும், என் பணத்தால முடியும், இதெல்லாம் முடிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடப்போம் இல்ல, கடவுளே எப்படியாவது உயிரை கொடும். அப்பதான் விசுவாசம் வரும், அப்பதான் ஜெபிக்க தோணும். என்னுடைய கையில் எதுவும் இல்லைன்னு நினைக்கும் போது நம்பிக்கை போய் விசுவாசம் பிறக்கும். அதுதான் ஆபிரகாமுக்கு பிறந்துச்சு. இப்ப 2 வழி இருக்கு நீங்க நீதிமானாவுக்கு. ஒன்னு பாவமே செய்யாம இருப்பது, இன்னொன்னு விசுவாசிப்பது. எது ஈஸியா தெரியுது? ஒட்டனை வருது பாருங்களேன், விசுவாசம் ஈஸியா இருக்கு. அப்ப கூட பாவம் செய்யாம இருப்பான், விசுவாசம் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. பாவத்தை செஞ்சுட்டே விசுவாசிட்டு போவோம், ஆனா பாவத்தை செஞ்சுட்டே விசுவாசிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? பாருங்க, ஆபிரகாம் நீதிமான் ஆக்கப்பட்டது விசுவாசத்தினால் இல்லையா?